ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே தக்காளி யூஸ் பண்ணிவிட்டு பிரியாணி செஞ்சுருப்போம். வெறும்னா தக்காளி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்போம். ஆனால் ராஜ்மா யூஸ் பண்ணி செஞ்சுருக்க மாட்டோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்குங்க. என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்துடலாம். ஆனியன் ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஒரு டொமேட்டோ ஒரு 15 எடுத்துக்கோங்க. கொரியாண்டர் ஒரு சின்ன பஞ்ச் எடுத்துக்கோங்க. பிரியாணி லீஃப் 2 எடுத்துக்கோங்க. இந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்டார், அது 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் லவங்கம் ஒரு 5 எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி ஒரு 5 எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. ரைஸ் 2 கப்பு. ராஜ்மா மினி ராஜ்மா 1 கப் எடுத்துக்கோங்க. மராட்டி முக்கு ஒரு 5 எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம நல்லா இந்த பிரியாணி மசாலா விட நல்லா இடிச்சிட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியில் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொரியாண்டர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க 2 தடவை. அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கொரியாண்டர், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இது வெங்காயம், ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் சேர்த்திக்கோங்க. அப்புறம் ராஜ்மா சேர்த்திக்கோங்க. அந்த ராஜ்மா ஊற வச்சு தண்ணியை கூட சேர்த்திடுங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாவை சேர்த்தியாச்சு. மசாலாவை சேர்த்திட்டு பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி வெந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு.